ஒரு மீட்டிங் நடத்துறதுக்கு அரசாங்கத்துக்கிட்ட எதுக்கு பர்மிஷன் வாங்கணும்? பாதுகாப்பு குடுக்கறதுக்கும் சேர்த்து தான். யாரு குடுக்கறதுக்கு? காவல்துறை தான் குடுக்கணும். அப்ப அந்த பாதுகாப்பு குறைபாடுனா யாருக்கு பொறுப்பு அது? நான் தான் நடத்துறவன் தான் பொறுப்புன்னா, நான் ஏன் சார் போய் காவல்துறையிட்ட பர்மிஷன் வாங்கணும்? தேவையே இல்லையா? அப்ப அந்த பர்மிஷன் எதுக்கு? அந்த ஆணியே தேவையில்லாத ஆணி தானே. எதுக்கு அடிக்கணும் அத? எப்பவுமே ஒரு வண்டி பின்னாடி ஒரு 100 வண்டிகள் வர்றது சார் அத ஒரு இயல்பா கண்ட்ரோல் இருக்குது. ரோட்ல இப்ப ஒண்ணும் இல்ல. இப்ப ரோட்ல ஒரு வண்டி போகுது. அப்ப ரோட்ல போக்குவரத்த சரி செய்ய வேண்டியது யாருது? இல்ல சார், ஒரு பிரைம் இப்ப ஐயா ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு ரோட்ல போறாரு சார். சீஃப் மினிஸ்டரோ போகும்போது எல்லாமே எத்தனை போலீஸ் நிக்கிறாங்க இல்ல சார்? 10 அடிக்கு 2 போலீஸ் நிக்கிறாங்க சார். வெயில்ல மண்டை காஞ்சிட்டு உட்கார்ந்திருக்காங்க சார். எதுக்கு சார் நிக்கிறீங்க அப்படி? அப்ப ஐயா ஸ்டாலின் அவர்கள் முதல்வர்களுக்கு போனா ரோட பூரா பக்காவா வச்சிருக்கணும், எந்த வண்டியும் பின்தொடராத அளவுக்கு உள்ளார போயறாத அளவுக்கு வச்சிருக்கணும்னு நினைக்கிறீங்க. அப்ப இதுவும் காவல்துறை தானே செய்யணும். அத காவல்துறை செய்யும்போது ரோட்டினுடைய கட்டுப்பாடு விஜய் அங்க வந்து நின்னு அந்த டிராபிக் சிக்னலை வச்சுட்டு அவர் வந்து சரிப்படுத்திட்டு இருப்பாரா டிராபிக்க? ஒரு வண்டியை பின்தொடர்ந்து போறோம்னா யார் சார் நீங்க இது? அப்ப இன்னைக்கு வந்து ஒரு ட்ரங்க் அண்ட் டிரைவ் பிடிக்கிறீங்க, யார் பிடிக்கிறீங்க? போலீஸ் தானே சார் பிடிக்குது. அப்ப அந்த மாதிரி இன்னைக்கு வந்து ஹெல்மெட் போடாத ஆளுங்களை போலீஸ் தானே சார் பிடிக்குது. ட்ரிபிள்ஸ் போறவங்களை யார் சார் பிடிக்கணும்? ஒரு வண்டிக்கு பின்னாடி தேவையில்லாம போறவங்களை யார் சார் கண்ட்ரோல் பண்ணணும்? அப்ப அதெல்லாம் நீங்க கண்ட்ரோல் எடுக்க வேண்டிய காவல்துறையை கேள்வி கேட்காம சார் விஜய் வந்து நின்று எல்லாத்தையும் வந்து பைக்கை கை பிடிச்சு வீட்டுல கொண்டு விட்டுட்டு வர சார்ங்கிறது என்ன விதத்துல நியாயம்? தமிழ்நாடு தான் டிவிகே தான் தமிழ்நாடுன்றாரு. டிவிகேன்றது ஒரு பார்ட்டி, அவ்வளவுதான், கட்சி. ஒரு அதுவும் இன்னும் வந்து அங்கீகாரம்லாம் வாங்கிட்டாங்களான்றது தெரியல. ஆனா இவர் தான் தமிழ்நாடுன்னு இவர் சொல்லிக்கலாம், ரைட்டு, பேசலாம், ரைட்டு. அது எப்படி இது தொடர்ச்சியா அதையே நிறுவுறாரு? ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேருமே டிவிகே தொண்டர்களா இல்ல டிவிகேவா என்ன? இல்ல அதுல எனக்கு உடன்பாடு இல்ல. நீங்க டிவிகேவா? இல்ல, தமிழ்நாடு மக்கள் என் பின்னாடி இருக்காங்கன்னு சொல்லி எல்லாம் மக்கள் என் பக்கம்ங்கிறது வந்து ஓகே. அப்ப தமிழ்நாடே வந்து என் பின்னாடி தான், நான் தான் தமிழ்நாடுங்கிறது அவங்க வந்து ஒரு பொசிஷனிங் வைக்கிறாங்க. அது வந்து அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியா பண்றாங்க. அப்ப ஒட்டுமொத்த தமிழ்நாடும் தாவேக்கா தானா அப்படிங்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. இன்னைக்கு பல தரப்பட்ட மக்கள், அதுல திமுகவே இருக்கு. ஆமா, அதுல அண்ணா திமுக இருக்குது, பாரதிய ஜனதா இருக்குது, காங்கிரஸ் இருக்குது, விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்காங்க, நாம் தமிழர் இருக்காங்க. அப்ப தமிழ்நாடே நான் தான் சொல்றதுல எனக்கு உடன்பாடு இல்லை. ஆனா அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு நிறுவனத்துக்கு பண்றாங்க. இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் கேம்பெயின், ஒரு பொசிஷனிங் பண்றாங்க. சரி நம்ம வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியை பண்ணுவோம். இப்ப ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேர் வைக்கிறது இல்லையா? எத்தனை பேர் வைக்கிறாரு? யாராவது கேள்வி கேட்கிறோமா? ஏங்க அப்படி பேர் வைக்கிறீங்க நம்ம யாராவது கேட்கிறோமா? அந்த மாதிரி யாராவது ஐயா ஸ்டாலினை பார்த்து கேள்வி கேட்கிறோம், என்னங்க நீங்க பண்ற ஆட்சிக்கும் வைக்கிற பேருக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்குது, யாராவது கேட்கிறோமா? அவங்க அவங்களுடைய பேர் வைக்கிறாங்க, இவருக்கு உண்டான ஒரு ஸ்ட்ராட்டஜியை பண்றாரு.